Hello dear friends, welcome back to Smart Biology Tricks. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசுறதுக்கான எடுத்திருக்க தலைப்பு the ethics of AI in research. AI வந்து நம்ம ரிசர்ச்ல எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்றதுனால என்னென்ன பாசிபிலிட்டிஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் AI அப்படிங்கிறது என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த AI நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே இப்போ இன்க்ளூட் ஆகிருக்கு. நம்மளோட ஒரு சின்ன மொபைல் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க, இல்லை அடாப் ரீடர் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கேனர்ஸ், இல்லை எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் எடுத்தீங்கனாலும் அதில் கண்டிப்பாக இந்த ஏஐயோட இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரொஃபஷனலிசம் என்ஹான்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதை நார்மலாக எடுத்த மாதிரியே சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லைக்ஸ் தான் போகும். அதே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏஐ பேஸ்டு டெக்னாலஜியில் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அதை வந்து ஒரு எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறப்போ அதுக்கான வியூஸ், லைக்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மலாக இப்போ மொபைல்லே பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்டு மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய பிராண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைல் வித் ஏஐ பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இன்பில்ட்டாகவே இருக்கிற மாதிரியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஏஐ வந்து நம்ம ரிசர்ச்சில் யூஸ் பண்ணால் அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏஐ வந்து நம்ம ரிசர்ச்சில் இன்டகிரேட் பண்ணுறதுனால நம்மளை நாம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். மேபி நம்ம வந்து ஒரு பிகினர் லெவலில் ரிசர்ச்சில் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நீங்கள் வந்து பிஹெச்டி என்ரோல் பண்ணியிருப்பீங்க, இல்லை எம்ஃபில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை எம்எஸ்சி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறப்போ ஏஐ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறதுனால, சிம்பிள் ChatGPT, Gemini AI இந்த மாதிரியான ஏஐ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட நாலேஜ் டுவர்ட்ஸ் த பர்டிகுலர் டாபிக், நீங்கள் உங்களோட ஃபீல்டு, உங்களோட டிபார்ட்மெண்ட் லெவல் ரிசர்ச்சை நீங்கள் வந்து நிறையவே என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், உங்களை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி உங்களுக்கு வந்து எக்யூப் பண்ணுதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். எந்த வகையில் அப்படின்னா மெத்தடாலஜி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மெத்தடாலஜி எழுதுனதுக்கப்புறம் அதை ChatGPTயில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்குது, அதே மாதிரி எந்த அளவுக்கு அப்ளிகபிளாக இருக்குது, சயின்டிஃபிக் சொசைட்டியில் நீங்கள் எழுதியிருக்கிற மெத்தடாலஜி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொருத்தட்ட கொடுத்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது when it comes to research. எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனுக்காக கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா ஏஐ கொடுக்குற டிசிஷன்ஸு, அது கொடுக்குற சஜஷன்ஸை பிளைண்ட்லியாக ஃபாலோ பண்ணாமல் அது என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் சொல்லியிருக்கிற கரெக்டான விஷயத்தை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வந்து நம்மளோட கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஏன் வந்து ஏஐ வந்து ரிசர்ச்சில் இன்கார்பரேட் பண்ணுறதுக்குள்ள எத்திக்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் உள்ளே வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏஐ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேவரபிள் திங்ஸ், இல்லை வந்து ஜஸ்ட் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயத்த கூட ChatGPT கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் நாம் ஒரு ஹியூமன் டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுமே தவிர நம்மளோட லைஃப் ஸ்டைலை ஈஸி பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் டு கைடஸ். நமக்கு வந்து எப்பவுமே நம்ம ஒரு ஷேடோ மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணுமே தவிர அது வந்து அது வந்து கமாண்டபிளாக இருக்கக்கூடாது. நம்ம தான் வந்து கமாண்டபிளாக இருக்கணும். அதுக்கிட்ட நம்ம சஜஷன் தான் கேட்கணுமே தவிர
அது கொடுக்குற ரிசல்ட் நம்ம டிசிஷனா எடுக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம கண்டிப்பா ரொம்பவே நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிபிலிட்டி, பிகாஸ் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. எல்லா ஏஐ டூல்ஸும் அல்காரிதமும் வந்து 100% கரெக்டான ரிசல்ட் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஜெமினி ஏஐல ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல சாட்ஜிபிடில சாட்பாட்ல ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல சாட்பாட்லயே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு, 4.0 3.0 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்ல நீங்க சேம் கொஸ்டின் கொடுக்குறப்போ டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். ஸோ சேம் வெர்ஷன்ல டிஃப்ரெண்ட் டைம் நீங்க சேம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறப்ப கூட டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்டபிளான கண்டிஷன்ஸ் ஏஐ கொடுக்குமா, ரிசர்ச்க்கு நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறப்போ அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டினபிள். அதனால எத்திக்ஸை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி தவறான விஷயங்களும் மேனிப்புலேட்டட் டேட்டாவும் ஏஐ வந்து கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிம்பிளி நீங்க ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் ரைட் பண்றதுக்கு ஒரு ஏஐ யூஸ் பண்றீங்க, ஏஐ கிட்ட ஒரு டைட்டில் கொடுத்துட்டு இந்த டைட்டில் எனக்கு ரிவ்யூ எழுதி கொடு அப்படின்னா அது கொடுக்குற விஷயத்த கரெக்டா இல்லையாங்கிறத நீங்க கண்டிப்பா பேக் ரெஃபரன்ஸ் செக் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணல அப்படிங்கிறப்போ அதுல வரக்கூடிய மிஸ்டேக்ஸ்க்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஓனர்ஷிப் ஆஃப் மிஸ்டேக்ஸ் யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம செக் பண்ணியே ஆகணும். ஸோ இதனால நிறைய விஷயங்கள்ல ஏஐ ரிசர்ச்ல யூஸ் பண்றப்ப சில எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இதோட கோர் எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி. ஸோ இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். நான் ஏஐ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஏஐ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது என்னோட தீசஸ்லையோ இல்லை வந்து மேனஸ்கிரிப்ட்லையோ கண்டிப்பாக நான் அக்னாலேஜ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிராமர்லி யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, என்னோட பேப்பரில் நான் கிராமர்லி யூஸ் பண்ணியிருக்கேன், சிம்பிளி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கிராமர்லி ஏஐ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும். அதே மாதிரி சாட்ஜிபிடியில் நான் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத நான் சாட்ஜிபிடியில் போட்டு தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ் செக்ஷன்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வகையான வெர்ஷன்ஸ் ஆஃப் ஏஐ டூல்ஸை நான் யூஸ் பண்ணுவேன் இந்த பர்பஸ்க்காக அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணுறப்போ ரொம்பவே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி, ஸோ அதில் நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்க்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள், ஏஐ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள், நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம அது கொடுக்குற ரிசல்ட் நம்ம அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணோம்னா அதனால நடக்கக்கூடிய பின்விளைவுகளுக்கு எல்லாமே நம்ம மட்டும்தான் பொறுப்பு, எந்த ஒரு ஏஐயும் பொறுப்பு ஆகுது. ஏன்னா ஏஐ வந்து ஜஸ்ட் இட் இஸ் an artificial intelligence. அது கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸை நம்ம அப்படியே அப்ராப்ரியேட்டா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணி நம்ம அது கரெக்டா மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் பிரைவசி ஸ்டேட்மெண்ட், நீங்க ஜஸ்ட் ஏஐல ஒரு ஹியூமன் டேட்டா சாம்பிள்ஸ் டேட்டால நீங்க அப்லோட் பண்றதுக்குள்ள அதுல எந்த அளவுக்கான பிரைவசி இருக்கு, நம்ம அப்லோட் பண்ற டேட்டாக்கு எந்த வகையில அதுக்கு பிரைவசி இருக்கு, நம்ம அது லீக் ஆகாது, சொசைட்டில வந்து ஜஸ்ட் லீக் ஆகாது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஷூரிட்டி கொடுக்க முடியாது யாருமே. ஸோ அதனால பிரைவசியும் வந்து இங்க வந்து ஒரு மேட்டரா இருக்கு. ஸோ ஏஐ வந்து ரிசர்ச்ல யூஸ் பண்றப்போ பிரைவசிங்கிறது ஒரு முக்கியமான கன்சர்ன், அதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்படி நம்ம அதை பத்தின டிமெரிட்ஸை பேசிட்டு இருக்கிறப்போ அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நீங்க ஏஐ ரிசர்ச்ல யூஸ் பண்ணக்குள்ள உங்களோட மேக்சிமம் டைம் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். நீங்க வந்து ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்றதுக்கு கூட நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து நீங்க ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுதுறப்போ என்னென்ன சப்ஹெட்டிங்ல நம்ம ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுதணும், மேனஸ்கிரிப்ட் எழுதணுங்கிறதுக்கு கூட ஏஐ கிட்ட நீங்க சஜஷன் வாங்கிக்கலாம். பிளைண்டா நமக்கு அந்த ஃபீல்டில் ஒரு நாலேஜ் இல்லைப்பா அப்படிங்கிறப்போ நீங்க ஏஐ நீங்க யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக டைம் சேவ் ஆகும். நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க யாருக்கிட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி இம்ப்ரூவ்ட் அக்யூரசி, நம்ம மெஷின் தானே இல்லையா, அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர் அல்காரிதம். ஸோ அது கண்டிப்பாக அக்யூரேட்டாக கொடுக்கும். ஸோ அப் டு டேட் என்னென்ன டாப்பிக்கில் ரிவ்யூவில் எழுதியிருக்காங்க அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அப்படிங்கிறது எல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டு நமக்கு ஒரு கேட்சியான சப்ஹெட்டிங் டைட்டில்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய கொடுக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது டைம் சேவ் பண்ணும், அக்யூரஸியும் கொடுக்கும். அதே மாதிரி என்ஹான்ஸ்டு லிட்ரேச்சர் ரிவ்யூ, ஹியூமனாக நம்ம மேனுவலாக போயிட்டு ஒரு லாஸ்ட் 50 years நம்ம நடந்திருக்கக்கூடிய ரிசர்ச் ஆர்டிகல் பப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி அதை ரீட் பண்ணிட்டு நம்ம எழுதுறப்போ நம்மளோட டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். பட் இந்த ஏஐ யூஸ் பண்றப்போ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல என்னென்ன இயர்ல யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன அப்டேட்ஸ்லாம் அந்த ஃபீல்டில் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா வந்து சிங்கிள் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளால கண்டிப்பா எழுத முடியும் ஏஐ பேஸ் பண்ணி. பட் அதே
டைம்ல அதோட டிமெரிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். அந்த டிமெரிட்ஸ்ல முக்கியமா இருக்கக்கூடியது பிளஜியாரிசம். ஸோ ஏஐ வந்து பிளஜியாரிசம்ல கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஏஐ வந்து என்ன பண்ணும், மற்ற நிறைய வெப் சோர்சஸ்ல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குது. அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் அது காப்பி பேஸ்டா கூட இருக்கலாம், ரிஃப்ரேஸ் ஆயிருக்காது, ப்ராப்பரான ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்து ரீரைட் பண்ணாத பட்சத்தில் அது கண்டிப்பா பிளஜரைஸ்டு கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன் ஃபியூச்சர் எனி யூனிவர்சிட்டி, நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்களா கூட இருக்கலாம், உங்களோட யூனிவர்சிட்டியில பிளஜாரிசம் டிடெக்ஷனுக்கு மாதிரியே ஏஐ டிடெக்ஷன் உங்க தீசிஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வெரி ரீசன்ட், மேபி 1 month ஆஃப்டர் இல்லை 1 year ஆஃப்டர்ல கூட இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஏஐனால நிறையவே ரிசர்ச் ஃபீல்டில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகேவா? பிளஜாரிசம், ஏஐ வந்து பிளஜாரிசம் மேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அல்காரிதம், ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அது ஒரு அல்காரிதம், ஜஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு கோடிங் ஒன்லி. ஸோ அந்த கோடிங்ல கண்டிப்பா ஏதாவது பயாஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் ரிசல்ட்ஸ்லையுமே கண்டிப்பா பயாஸ் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட், பயாஸ்டு கண்டென்ட்டை நம்ம பிளைண்டா ஃபாலோ பண்றப்போ நம்மளோட என்டையர் ரிசர்ச்சும் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும். ஓவர் டிபெண்டன்ஸ், நம்ம ஏஐ வந்து ரொம்பவே டிபெண்ட் ஆயிட்டு அடிக்ட் ஆயிட்டு நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அதனால நிறைய பின்விளைவுகள் ஏற்படும். அதையும் நம்ம வந்து எதிர்கொள்றதுக்கு ரெடியா இருக்கணும். அதே மாதிரி நிறைய எத்திக்கல் சேலஞ்சஸ் இருக்கு. அப்படின்னு என்னன்னா, அதனால ஏற்படக்கூடிய மிஸ்டேக்ஸ்க்கு யாரு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி? இப்போ நான் வந்து ஒரு மெடிக்கல் டேட்டாவை நான் ஏஐல அப்லோட் பண்றேன், அப்லோட் பண்ணிட்டு அதை பத்தி நான் எழுத சொல்றேன், ஏஐ வந்து எழுதி கொடுக்குது. அதை எழுதி கொடுக்குற டேட்டாவை நம்ம கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத கூட செக் பண்ணாம நான் ஜேர்னலுக்கு சப்மிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறேன். என்னோட பப்ளிஷ்டு டாக்குமெண்ட்டை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு சில குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் அதுல சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸையோ இல்லை மெடிசன்ஸையோ அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதுல நடக்கக்கூடிய பிரச்சனைனால யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி? டாக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியா, இல்ல ஜேர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியா, இல்ல ஆத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டியா, இந்த ஏஐ டெவலப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா? ஸோ இந்த மாதிரி நிறைய $1,000,000 கொஷின்ஸ் வந்து இதுக்கு 1 by 1 லூப் ஹோல் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஓனர்ஷிப் ஆஃப் மிஸ்டேக்ஸ்க்கு யாரு வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது இன்னுமே கிளியர் கட்டா யாரும் சொல்ல முடியாது. பட் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி த ஆத்தர். நம்ம அந்த ஆத்தரை எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் எழுதி ஜேர்னலுக்கு சப்மிட் பண்ணிடுறீங்க, அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. அதனால அந்த அளவுக்கு ஏஐனால எஃபெக்ட் இருக்கு. அதை நம்ம பார்த்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன? ஏஐ யூசேஜில் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண ஏஐயை அக்னாலேஜ் பண்ணணும். நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம்ல ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க, எந்த லெவலுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க, why it was necessary, what is the version அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரீடர் உங்களோட ஆர்டிக்கலை படிக்கக்குள்ள அந்த அக்னாலேஜ்மெண்ட் செக்ஷனையும் படிப்பாங்க. ஸோ தட் இவங்க இந்த ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ தட் சம் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 99.9% தான் அக்யூரசி, 0.1% மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ரீடர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ யூஸ்வலி நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ ஓவர் டிபெண்டா இருக்காம ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு அதை நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு சஜஷன்ஸ் கேட்கறதுக்காகவும் அதை நம்மளோட டைம் சேவ் பண்றதுக்காகவும் மட்டுமே தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஓவர் டிபெண்டாவோ அடிக்டாவோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிளைண்டா ஃபாலோவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஐ hope you have understood something about AI ethics in research. Thank you so much.